சென்னையில் திங்கட்கிழமை இரவு பெய்த சில மணி நேர மழைக்கே சாலையில் நீர் தேங்கி பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாக்கினர். சென்னை மாநகரின் மையப்பகுதியான நுங்கம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் வடிகால் வசதி அமைக்காததால் சில மணி நேர மழைக்கு ஆங்காங்கே குளம் போல மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் சாலை எது பள்ளம் எது என தெரியாமல் அச்சத்துடன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாகனங்களை ஓட்டி சென்றனர். மழைநீர் வடிகால் திட்டம் மற்றும் பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுப்பதை விடுத்து கார் பந்தயம் முக்கியமா என விடியா அரசுக்கு சென்னை மாநகர மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நுங்கம்பாக்கத்தில் அவுனி ரோட்டில் தண்ணி போகாமல் நிற்குது. ரொம்ப இங்கே வந்து சரியாக பராமரிப்பு பண்ணுறதில்லைங்க. ஸ்கூல் பசங்கள்லாம் வண்டி போக ரொம்ப அவதிப்பட்டுருக்குறாங்க சார். எல்லாம் எதுவும் வந்து இப்போ அதிகாரிங்க வந்து யாரும் பார்க்கறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, எதுவும் செய்யாமல் இருக்கிறாங்க. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே ஆளே இல்லாத ஊருக்கு விடியா திமுகவின் ஊராட்சித் தலைவர் 61,000 ரூபாய் செலவில் குடிநீர் இணைப்பு வழங்கியுள்ளார். கோம்பை ஊராட்சி செம்புளிச்சாம்பட்டி, மூலக்காடு, எருமைப்பட்டி, ஏரிக்காடு, குண்டூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. இங்கு தலைவராக உள்ள விடியா திமுகவின் ரவிச்சந்திரன் கடந்த 21 மற்றும் 22ஆம் நிதியாண்டில் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் 2 புதிய குடிநீர் இணைப்பு வழங்கியுள்ளார். அப்பகுதிகளில் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாததால் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பே அப்பகுதியில் இருந்த மக்கள் ஊரை காலி செய்துள்ளனர். இந்நிலையில் யாருமே இல்லாத ஊரில் யாருக்காக குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் இந்த குடிநீர் இணைப்புகள் வெற்று விளம்பரத்திற்காக அமைக்கப்பட்டதா அல்லது கணக்கு காட்டிவிட்டு பணத்தை கொள்ளையடிப்பதற்காக அமைக்கப்பட்டதா என்றும் கேள்வி எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் நகர்மன்ற தலைவரின் கணவரான விடியா திமுக பிரமுகர் ஒருவர் மற்ற சமூகத்தை அவமரியாதையாக பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜோலார்பேட்டை நகர்மன்ற தலைவரான காவியா விக்டரின் கணவர் மாத்தையன் என்கிற விக்டர். இவர் விடியா திமுகவின் நகர இளைஞர் அணி துணை அமைப்பாளராக பொறுப்பு வகித்து வரும் நிலையில் விக்டர் மீது காட்டன் சூதாட்டம் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை விடுவிக்க விக்டர் காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்வதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் விக்டர் வாட்ஸ்அப் குழுவில் மாற்று சமூகத்தை இழிவாக பேசும் ஆடியோ வெளியாகி இருக்கிறது. சமூக நீதி பேசும் விடியா திமுகவின் லட்சணம் இதுதான் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.